உங்கள் வசந்த சேகர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த திருமாவளவன் மட்டும் காரில் வந்து பைக் இடிச்சு அதில் வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த பார்க் கவுன்சிலில் போய் அவர் போய் உள்ளார போய் பூந்தார். அங்கே வந்து அங்கேயும் போய் அடித்தாங்க, உடைச்சாங்க எல்லாத்தையும். அந்த பார்க் கவுன்சில் என்ன பண்ணிச்சு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. இப்போ உள்ளார வந்தாங்க, அடித்தாங்க, பண்ணாங்கன்ட்டு அவங்க யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்க. அதனால் இப்போ என்னாச்சு, பார்க் கவுன்சிலில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு குரூப்பு, இப்போ மிச்சம் இருக்கிற இன்னொரு நானும் தாழ்த்தப்பட்டவங்க, அவங்க வந்து இன்னொரு குரூப்பாக 2 குரூப்பாக இப்போ வந்து பிரித்து வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், அழகாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா முடிஞ்சு போச்சு. அது யாராக இருந்தாங்க, எந்த ஜாதிகாரனாங்க இருந்தாங்க. இப்போ வந்து இது ஒரு சப்போர்ட் யாருக்கு, நம்ம தலைமை அது மாதிரி போய் கொடுக்கவே இல்லை, இன்ன வரைக்கும் கொடுக்கல. அந்த நிலமையில தான் இருக்குது. அதுக்கு கொடுத்தா தானே மேற்கொண்டு ஏதாச்சும் இந்த போலீஸை கூட எடுக்கும். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே அதுக்கு மேலே அந்தந்த விஷயங்களை போய் எடுக்க முடியும். அந்த நீதிமன்றம் கூட பாருங்கள், சில விஷயங்களை தானாக போய் தலையிட்டு போய் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துலையும் ஒன்றும் பண்ணல. இப்போ பாருங்கள், அங்கே வந்து இப்போ 2 குரூப்பாக ஆயிடுச்சு.